வழக்கமாக எங்களுக்கு மிகவும் வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கல்விதான். கல்வி ஒருவருக்கு கிடைக்க பெற்றால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்திற்கும் பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு சென்று சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் கல்வியை போற்றக்கூடிய, கல்வியால் வளர்ந்த, கல்வியை வளர்த்த ஒரு கல்வியாளரோடு தான் நாங்கள் இப்பொழுது இந்த நேர்காணலில் இணைய இருக்கின்றோம். அவர் கல்வியாளராக மாத்திரமல்லாமல் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதாவது நிறைய மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்கின்றார். இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் முகமது வசீம் பாரி அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். How are you? நாங்கள் உங்களுடைய கல்வி தகைமைகளை பற்றி பேச போனால் அதுக்கே ஒரு தனி நாள் வரும் அப்படி என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு நிறைய இளங்கலை பட்டப்படிப்புகள் மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகள் முடித்திருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட 35 பட்டப்படிப்புகளை முடித்திருக்கின்றார். 35 டிகிரி ஹோல்டராக திகழ்கின்றார். முதல்ல நாங்கள் மற்ற விடயங்களை பற்றி பேசுறதுக்கு முன்பாக இந்த கல்வித்துறையில் தேடல் அப்படி என்பதை தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு ஆர்வம் எங்கிருந்து வந்தது? முதலில் ஆதவன் தொலைக்காட்சி தலைவர் அவர்களுக்கும் குழு உறுப்பினர் அவர்களுக்கும் என்னை அழைத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இங்கு பதிவு செய்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமர்வில் இங்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அறிவிப்பதற்கு, உங்களுடைய நேர்காணலில் பங்கேற்பதற்கும் எனக்கு இரண்டாவது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்வி என்பது மனிதனுக்கு தேவையான ஒரு கருவியாக திகழ்கிறது. கல்வி தாயின் மடியிலிருந்து அது ஆரம்பமாகிறது. அது வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ச்சியாக பயன்பற்றும் மூலமாக கல்வியின் மூலம் மனிதன் மொழியை கற்றுக்கொள்கின்றான். கல்வியின் மூலம் மனிதன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கின்றான். கல்வியின் மூலம் மனிதன் தன்னைத்தானே அடையாளம் தெரிவித்துக் கொள்கின்றான். மேலும் கல்வியின் மூலமாக சமுதாயத்தை அறிவிக்கின்றான். ஆக கல்வி என்பது அது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கோ இல்லை. அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸாக திகழ்கிறது. அந்த வகையில் நான் கல்வி பயணத்தை தொடர்வது என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து இன்று வரை அது நான் தொடர்ந்து இருப்பது. நான் மட்டும் அதை பயணிக்காமல் நான் அதை தொடர்ந்து மாணவர்களுக்கும் சேவை செய்வது எனக்கு மகிழ்ச்சி உண்டு. இதனை பட்டப்படிப்புகள் படிக்க வேண்டும், இன்னும் நான் படிக்க வேண்டும் அப்படி என்கின்ற இந்த ஓட்டம் எதை நோக்கியது, எதற்கானது? கண்டிப்பாக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு ஒரு முறை கிடைக்கிறது. அந்த வாழ்க்கையில் வரலாறை நாங்கள் படிக்கின்றோம். எனக்கு என்ன ஆர்வம் என்றால், நாங்கள் வரலாறை படித்து விட்டு அப்படி இருக்கக்கூடாது, நாங்களும் ஒரு வரலாறை படைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு மாணவ பருவத்திலிருந்து இருந்தது. ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எது இருந்தாலும் நான் அந்த பருவத்திலே அதிகமாக கலந்து கொள்வேன். என்னுடைய ஆசிரியர்கள், அந்த டீச்சர்ஸுடைய மோட்டிவேஷன் இருக்கிறதே, அது என்னுடைய வாய்ஸ், உனக்கு நல்ல மொழி அந்த உச்சரிப்பு இருக்கிறது, நீ நல்ல ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டியாக மாறுவதற்கு நிறைய பிரகாசமான ஒரு ஒளி இருக்கிறது என்று அவர்கள் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் சிறு வயதில் இருந்தது. எனக்கும் கல்லூரி படிக்க வேண்டும், குறிப்பாக எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துவிட்டால் கல்லூரியில் படித்தவர்கள் மிக குறைவு. ஆக எனக்கு காலேஜ் அந்த லைஃப், அந்த என்வைரான்மெண்ட் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆக காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் முதல் படிக்கும் பொழுது நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வேண்டும். ஸோ அண்டர் கிராஜுவேட்டுடன் முடித்து விடக்கூடாது, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்க வேண்டும், அதில் ஒரு லேர்னிங் ஸ்பிரிட்டை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த வகையில் ஒரு ஹேபிட்டாக அது மாறினது. ஸோ அந்த ஹேபிட் இருக்கிறது வாழ்க்கையில் 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஹேபிட், ஒன்று நெகட்டிவ் ஹேபிட். இந்த பாசிட்டிவ் ஹேபிட் இது ஒரு வருங்காலத்தில் எனக்கு ஒரு பேஷனாக மாறியது. ஓகே, லெட் அஸ் நாட் ஸ்டாப் தி லேர்னிங் ப்ராசஸ், லெட் அஸ் கண்டினியூ த லேர்னிங் ப்ராசஸ். இதன் மூலமாக பல நல்ல கருத்துக்களை எங்களுக்கு தெரிய வருகிறது. அதாவது சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்கும். அதாவது காலையில் எழுந்தவுடன் பத்திரிகை வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அதே போன்று நான் தொடர்ச்சியாக பட்டப்படிப்பை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றது ஒரு பழக்கம் இல்லையா? ஏதேனும் ஒரு கல்வி, அது ஸ்மால் டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு புது கருத்து நமக்கு தெரிய வருகிறது. அதன் மூலமாக ஒரு செல்ஃப் இமேஜ் நமக்கு அது தருகிறது. இன்னொன்று அதை படித்த மூலம்
நான் அதை மக்களுக்கு நல்ல ஒரு கௌரவமாக சொல்ல முடியும். நான் இந்த கோர்ஸ் மூலம், இந்த யூனிவர்சிட்டி மூலமாக இந்த கோர்ஸை நான் படித்தேன், இது மிகவும் எளிமையாக இருந்தது, இதன் மூலம் எனக்கு ஒரு நல்ல கருத்துக்களை எனக்கு தெரிய வந்தது, நானும் அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கும் மிக அது ஈஸி ப்ராசஸாக திகழ்கிறது. ஆக லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் மூலமாக இது எங்களுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியை கண்டிப்பாக உருவாக்கி தருகிறது. அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை அனுபவித்தேன். ஆக அந்த பேஷன் இன்று வரை அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் பல பல்கலைக்கழகங்களுக்கு சென்று, பல கல்லூரிகளுக்கு சென்று, நான் படித்த கல்வி மூலமாக மற்றவர்களும் அது ஒரு மோட்டிவேஷனல் லெக்சர்ஸ் மூலமாக, மோட்டிவேஷனல் டாக்ஸ் மூலமாக, டீச்சர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக இந்த மாதிரி ஸ்பெஷல் அடிஷ்னல் ப்ரோக்ராம் செய்து அதிலுக்கும் எனக்கு கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு அங்கீகாரம், அது இன்று வரை அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் நான் அடுத்ததாக கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் கல்வியாளர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய கல்வி அவர்களுக்கு மாத்திரமே பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அன்றாடம் மாணவர்களை சந்தித்து கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய விடயங்களையும் பகிரும் பொழுது அவர்களுக்கு அது பல விடயங்களில் உறுதுணையாக இருக்கும். நீங்களே ஒரு ஊக்கப்படுத்தும் பேச்சாளராக வர வேண்டும் என்று அந்த துறையை தேர்ந்தெடுத்தீர்கள்? ஆமாம், கம்யூனிகேஷன் இருக்கிறதே அது வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவை. குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அது மிகவும் அதிகமாக தேவை. நான் ஒரு ஆசிரியர் பணியை நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக நான் இணைந்தபோது அப்பொழுது எங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிறது. அது எப்பொழுதும் ஒரு திறந்த வெளிச்சமாக இருக்க வேண்டும். அது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னராக இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஆக மாணவர்களுடன் நல்லபடியாக தொடர்பு கொள்ளும்பொழுது அது எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஃபீட்பேக், எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ரிகார்ட்ஸ் இருக்கிறது, அது எனக்கு சற்று அதிகமாகவே பாசிட்டிவ்லி கிடைத்தது. அதன் மூலமாக எனக்குள் ஒரு வளர்ச்சி வந்தது. நாங்கள் கல்லூரி மட்டும் நாங்கள் இருக்க வேண்டும், நாங்கள் பல ஸ்கூல்ஸ்களுக்கு சென்று மாணவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் கிளாஸஸ், அடிஷ்னல் டாக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ், இந்த வகையில் நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினால் அவர்களுக்கும் ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும் என்ற அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸாக நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டு. நிச்சயமாக உங்கள் மூலமாக பல மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள் என்பதில் எங்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் இவற்றை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில பேர் உங்களை ஊக்கப்படுத்தியிருப்பார்கள், ஊன்றுகோலாக இருந்திருப்பார்கள். நீ முன்னேறி செல், நான் உனக்கு துணையாக வருகிறேன், உறுதுணையாக வருகின்றேன் என்று இருந்திருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வாறு உங்களை ஊக்கப்படுத்தியவர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு நீங்கள் யாரை சொல்வீர்கள்? அதாவது ரோல் மாடல் என்று கூறும்போது நாங்கள் ஒரே ஒரு ரோல் மாடல் என்று எடுத்துக்கொள்ளாமல் பேசிக்கலி என்னுடைய பெற்றோர்களை நான் இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன். பெற்றோர்கள் அவ்வப்போது சொல்லுவார்கள், படித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏற்கனவே நான் கூறியது போல அவ்வளவு படித்தவர்கள் யாரும் இல்லை. ஆக படிப்பு என்பது, கல்வி என்பது ஒழுக்கத்தை கற்றுத்தரும். கல்வி என்பது நமக்கு நேர்மையை கற்றுத்தரும். கல்வி என்பது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைட் ஆஃப் லைஃப் என்று அந்த பாதை எங்களுக்கு தரும். கல்வி என்பது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு அது ஒரு வழி துணையாக இருக்கும். ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள், என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். அதற்கு பிறகு நான் பெரும்பாலும் லீடர்ஸை எடுப்பேன் என்னுடைய வாழ்க்கையில். லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், எஜுகேஷன் லீடர்ஸ், சயின்டிஸ்ட், இப்படி பார்க்கும் வாழ்ந்து காட்டிய தலைவர்கள். அப்பொழுது எனக்கு பல தலைவர்கள் இருந்தாலும் என்னை கவர்ந்த ஒரு சிறந்த தலைவர் நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய பெயரைத்தான் தாங்கள் கூறுவீர்கள் என்று அவர்கள் ஒரு என்னை கவர்ந்த தலைவராக திகழ்ந்தார். ஏனென்றால் அவர் கல்வியாளராக இருந்தாலும் அவர்களும் நாம் எதிர்பார்ப்பது அந்த சிம்பிளிசிட்டி, அந்த எளிமை. அவர் எங்கு சென்றாலும் அவராகவே மாணவர்களை போன்று கை கொளுத்து பேசுவார்கள். இது நாம் பல தலைவர்களும் பார்க்க முடியாது, ஆனால் அவர்களும் இது சுலபமாக நாம் பார்க்க இயலாம். அந்த கம்யூனிகேஷன், அந்த மொழி இருக்கிறது, அது அவர்களிடம் இருந்த ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஆக இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு கல்வியாளராகவும் இருந்தார், அவர் சயின்டிஸ்டாகவும் இருந்தார். ஆக நம்முடைய நாட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவர்களை அந்த அங்கீகாரம் கொடுத்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி, பிரசிடென்ட்டுடைய அந்த அவருக்கு டெமோக்ரஸி மூலமாக அவருக்கு அந்த பிரசிடென்ட்ஷிப்புடைய அந்த லெவலுக்கு அவர் அந்த ஸ்டேட்டஸ் கிடைத்தது. ஆக என்னை கவர்ந்த பல தலைவர்களில் ஒன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஆக நானும் அவரை போன்று ஒரு சிறந்த தலைவராக உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஃபயர் இருக்கிறது, அது இன்று வரை எனக்கு அது தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் நாம் மாணவர்கள் சென்று அடைய வேண்டும். நாம்
நிறுவனங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். மக்கள் எங்களுக்கு அழைப்பதற்கு அது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் வாலண்டரியாக நாங்களே போயிட்டு நான் ஒரு டாக் உங்கள் மாணவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், காலேஜ் அத்தாரிட்டிஸ் அவர்களை சென்று இந்த மாதிரியான அடிஷ்னல் டாக்ஸ் கொடுப்பதன் மூலம் அதில் எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக அது வளர்கிறது. மக்களுடனும் அதுக்கு அந்த மெசேஜ் கண்டிப்பாக போய் சேருகிறது. அதாவது மாணவர்கள் மத்தியில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், செமினார் அப்படி என்று சொல்லலாம். தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில், இந்தியாவை தாண்டி உலக அளவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இவ்வாறான மாணவர்களுக்கான சிறப்பு செயலமர்வுகளை செய்திருக்கின்றீர்கள்? நான் பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பு காம்பியரிங் என்ற அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு என்னுடைய காலேஜ் லைஃப்பில் கிடைத்தது. ஆக இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கெங்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இல்லை ஒரு ஃபேர் நடக்கிறதோ அங்கே எனக்கு அந்த காம்பியரிங் உடைய அந்த ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதன் மூலமாக அந்த கான்டெக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்டெக்ட்ஸ், பல கான்டெக்ட்ஸ் எனக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் எந்த லெவலில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்று. என்னுடைய ரெக்கார்ட்ஸை பார்த்து மக்கள் அதை விரும்பி எனக்கு என்னுடைய ஆய்வு PhD படிக்கும் பொழுது எனக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துபாயில் என்னுடைய ஆராய்ச்சி நான் என்னுடைய ஒரு பேப்பரை ஆர்டிக்கல் அங்கே சமர்ப்பித்தேன். அது பை காட்ஸ் கிரேஸ் அதில் என்னுடைய பேப்பர் த பெஸ்ட் பேப்பர் என்றும் அது அவார்டு ஆகிவிட்டது. இன்று நான் இங்கு ஸ்ரீலங்காவில் நேற்று எனக்கு கண்ணகி வித்யாலயாவில் 150வது ஆண்டு உடைய சிறப்பு நிகழ்ச்சியில் மட்டக்களப்பு பட்டிக்கோலாவில் இருந்த அந்த பகுதியில் எனக்கு சிறப்பு அழைப்பாளராக விருந்தினராக அங்கே அழைத்தார்கள். அது ஒரு மகிழ்ச்சி. இன்று ஆதவன் தொலைக்காட்சியில் உங்களுடைய நேர்காணலில் பங்கேற்பது ஆக இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வளர்கிறது என்று தான் தெரிகிறது. இன்னும் வாழ்க்கையில் பல உலகங்களை தாண்ட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் கண்டிப்பாக இருக்கிறது. நிச்சயமாக. கல்வியாளர் மற்றும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இவற்றை தாண்டி வேறு எந்தெந்த துறைகளில் உங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது? இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் தி சோஷியல் மீடியா ஹேஸ் க்ரோன். எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எல்லாமே கேட்ஜெட்ஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த சிந்தனை ஓரளவுக்கு தான் சரியானது. மாணவர்களும் மக்களும் இதில் பெரும்பாலும் அவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் போவதற்கு மாறுவதற்கு பல வகையான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய நோக்கத்திலிருந்து மாறுவதற்கு அதிகமான அதற்கு டோர்ஸ் ஆர் ஓப்பன். ஆக இன்றைய சூழ்நிலையில் நான் என்னுடைய லேட்டஸ்ட் டிகிரி, அடுத்தது 36வது டிகிரி சைக்காலஜி கோர்ஸை நான் படித்து இருக்கின்றேன். ஆக அந்த உளவியலும் வாழ்க்கை உடன் சேர்ந்தது. ஆக மாணவர்களுக்கு இன்றைக்கு சிறு வயதிலிருந்து அதிகமாக கோபம் வருகிறது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி, அந்த ப்ரெஷர் இருக்கிறது, அது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அழுத்தங்கள் ஆமாம் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் என்றால் பெற்றோர்களுடைய அந்த பேரண்டிங் சற்று குறைவாக ஆகிவிட்டது. ஆக நாங்கள் எங்களுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது. அங்கு ஃபேமிலியில் இந்த உரையாடல் அதிகமாக இருந்தது, இந்த கான்வர்சேஷன் அதிகமாக இருந்தது, அங்கு பிரச்சனைகள் குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கேட்ஜெட்ஸ் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய மூளையில் அது இன்டைரக்டாக அது வளர்கிறது. ஆகவே இந்த சைக்காலஜி உளவியலும் இன்றைய வாழ்க்கையில் இது அதிகமாக இருக்கிறது. சமீப காலமாக நான் உளவியல் பயிற்சியாளராகவும் மக்களுக்கு இதனுடைய உளவியல் சம்பந்தப்பட்ட ஆலோசகராகவும் நான் திகழ்ந்து வந்து கொண்டேன். பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வு இருக்கிறது. ஆக எல்லாமே மீடியா மூலம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து, அது தவறாக கருத்து மாணவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அது அவர்கள் உறவுகளை மேம்படுத்த வேண்டும், லைஃப் ஸ்கில்ஸை அவர்கள் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டும், இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸை அவர்கள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த ஆங்ஸைட்டி, அந்த ப்ரெஷர்ஸ், அந்த ஆங்கர் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அகற்றிவிட்டு பாசிட்டிவிட்டியை அவர்கள் நோக்கி செல்வது மிக சுலபமாக இருக்கும் என்ற இந்த மெசேஜ் இங்கே கொடுப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக அதில் அதிகளவான உண்மையும் காணப்படுகின்றது. நிச்சயமாக இது உங்களுக்கான ஒரு வெற்றி பயணமாக தொடரும். அதே நேரத்தில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்றோம், ஒரு படிப்பை படிக்கின்றோம், ஒரு வேலையை செய்கின்றோம் என்றாலே எங்களுக்கு இந்த நேரமே பத்த மாட்டேங்குது, நேரம் போத மாட்டேங்குது, இந்த நேரத்துக்குள்ள நான் என் வேலையை முடிப்பேனா, வீட்டு வேலையை செய்வேனா அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பட்டப்படிப்புகளாக இத்தனை பட்டப்படிப்புகளை முடித்திருந்தாலும், இத்தனை இடங்களில் நீங்கள் ஒரு கல்வியாளராக இருந்தாலும், மோட்டிவேஷனல் ஸ்பீக் அந்த துறையிலும் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறு உங்களுடைய நேரத்தை நீங்கள் முகாமைத்துவம் செய்கின்றீர்கள்? கண்டிப்பாக
எல்லோவற்றுக்கும் நேரம் ஒன்றுதான். ஒரு நாளில் 24 மணி நேரங்கள் இருக்கிறது. அதாவது எல்லோரும் அந்த கோல் இருக்கிறதே அதை நிர்ணயிக்க வேண்டும். அது கோல் நிர்ணயிப்பவர்களுக்கு அந்த நேரம் அவர்களை விடுவதில்லை. ஸோ கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். நாம் எந்த துறை எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் அந்த இலக்கை இருந்தால் கண்டிப்பாக அதற்குள் இருக்கின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல், அந்த ஸ்பிரிட், அந்த ஆர்வம், நமக்கு தேவையான அந்த தேடல்கள், அது எங்களுக்குள்ளே அது ஒரு சவாலாக அது எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கோல் இல்லாதவர்களுக்கு இதையும் எடுத்துக்கலாம், மற்றவர்களையும் எடுத்துக்கலாம், பலரும் எடுத்துக்கலாம், அவர்கள் மாறுவதற்கு அதிகமான டைம் வேஸ்டாக மாறுகிறது. ஆக கோல் செட்டிங் என்பது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வேலையிலும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலும் அதை நாங்கள் அது ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அந்த கோல் செட்டிங்கில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எல்லோருக்கும் பாசிட்டிவ் டைம் இருக்கிறது, வேஸ்ட் டைம் இருக்கிறது. ஆக அந்த பாசிட்டிவ் டைமை நாங்கள் தான் தேடி எடுக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட இந்த டெட்லைனுக்குள் நான் இப்படி இந்த அசைன்மெண்ட்டை எப்படி முடிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக அது திகழும். அது இல்லாத ஒன்றில்லை. நாங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனை பார்க்கின்றோம், ரத்தன் டாட்டாவை பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் அந்த பாசிட்டிவ் டைம் தான் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறினார்கள். ஆக கோல் செட்டிங் இல்லாதவர்கள் நாம் அவர்களுடைய பேர் எடுப்பதில்லை. ஆக கோல் செட்டிங் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் மேனேஜ்மெண்ட். வாழ்க்கை மேலாண்மையில் நேர மேலாண்மை இருக்கிறது. எந்த சிறு ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வேலை இருந்தாலும் சரி, அதில் உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயிக்குங்கள். இலக்கை இருந்தால் உங்களுக்குள் அந்த வேஸ்ட் டைம் அது தானாக அகற்றிவிடும். அந்த பாசிட்டிவ் டைமில் கண்டிப்பாக எங்களுடைய கோல் ரீச் பண்ணுவதற்கு அந்த ஸ்டெப்ஸ் எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுதான் நாங்கள் அதை ஃபைண்ட் பண்ண வேண்டும். எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. என்னுடைய அசைன்மெண்ட் எப்படி இருக்கிறது, அதற்கு ஏற்றவாறு என்னென்ன மெத்தடாலஜிஸ் நான் அதை ஃபாலோ பண்ண வேண்டும், நான் என்னுடைய டெட்லைன் எப்படி ரீச் ஆக வேண்டும் என்ற அந்த ஃபார்முலையை நாங்கள் கற்றுக்கொள்வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அந்த டைம் ஸ்கில்லை பயன்படுத்தி வாழ்க்கையில் 7 வானங்களையும் தொடலாம் என்ற எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதாவது எங்களுடைய நேர முகாமைத்துவம் எங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடன் பேசும் பொழுதே ஒரு நேர்மறையான எண்ணங்கள், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள் அல்லவா, அவ்வாறு தோன்றக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களுமே ஒரு நேர்மறையான எண்ணங்களை மாணவர்கள் மத்தியில் விதைக்கின்ற ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு முதலில் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வைத்திருக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்களுமே உங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் அதை உருவாக்கினீர்கள்? நல்ல கேள்வி, சிறந்த கேள்வி. அதாவது பர்சனாலிட்டிஸ் என்று பார்க்கும் பொழுது சிலவற்றவர்கள் இன்ட்ராவர்ட்டாக இருப்பார்கள், மௌனமாக இருப்பார்கள். தான் யாரோ, தன் வேலை என்னவோ, தன்னுடைய குடும்பம் என்னவோ அப்படி இருப்பார்கள். சிலவற்றவர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நூலின் மேலும் ஆசை இருக்கும், ஒரு புத்தகத்தின் மேல் ஆசை இருக்கும், இல்லை இயற்கை பார்ப்பது ரசித்து அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள். என்றால் ஒரு இசையை அவர் கேட்டால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக என்னை பொறுத்தவரை மக்களுடன் அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டும். பீப்புள் கான்டாக்ட்ஸ், அந்த பீப்புள் கான்டாக்ட்ஸ் கூட நாங்கள் அதை சிறந்த மனிதர்களையும் தேவையில்லாத மனிதர்கள் அதை நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் செய்ய வேண்டும். ஆக குட் கான்டாக்ட்ஸ் என்று கிடைக்கும்பொழுது மக்கள் எங்களுடைய அந்த குவாலிட்டியை கண்டிப்பாக அவர் பார்ப்பார்கள், எடுத்துக்கொள்வார்கள். ஆக எங்களுடைய பாப்புலாரிட்டி 50% எப்படி வளர்கிறது என்றால் எங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது, எங்களுடைய பிஹேவியர் மக்களுடன் எப்படி இருக்கிறது, எங்களுடைய அவர்களுடன் இருக்கின்ற அந்த கர்டஸ் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நெகட்டிவிட்டி அது தானாகவே மறந்து விடுகிறது. பாசிட்டிவிட்டி மக்கள் எங்களை அதிகமாக கொடுப்பதற்கும் அந்த வகை வடிக்கிறது. when we are engaged in any activity there is no space for a disturbance. அதான் நெகட்டிவிட்டிக்கு அங்கே டெவில்ஸ் பிரெயின் என்று கூறுவார்கள். ஐடியல் பர்சன் இஸ் எ டெவில்ஸ் பிரெயின் என்று. ஆக நாங்கள் எங்களுக்கே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் நாங்கள் எங்கேஜாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அங்கே அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த ஃபைட்டிங், அந்த கான்செப்ட் எல்லாம் தானாகவே அது மறைந்து விடுகிறது, அகற்றி விடுகிறது. நமக்கு நல்ல மக்கள், நல்ல தொடர்புகள், நல்ல வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வளர்ச்சி அடைகின்ற நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. அதன் மூலமாக எங்களுக்கு அந்த டபுள் ஹாப்பினஸ் கிடைக்கிறது. அது பெரும்பாலும் மக்கள் அதை உணர்வதில்லை. அந்த டபுள் ஹாப்பினஸ் வரும்பொழுது அந்த ஆர்வம் இன்னும் ஏறுகிறது. அந்த ஆர்வம் நான் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் நேர்மறையாக இருக்க வேண்டும், மக்கள் என்னை இன்னும் நல்ல
ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்ற அந்த சிந்தனை கண்டிப்பாக வரும். அதுக்கு கல்வி ஒரு அது ஒரு ஆதாரமாக உங்களுக்கு இருந்திருக்கிறது. great weapon. It has been a great weapon to my career. நிச்சயமாக. அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் கல்வி கற்ற காலம் என்பது ஒரு வேறுபட்ட காலமாக, இப்பொழுது நீங்கள் கல்வியை தொடர்ந்தாலும் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டம் வேறுபட்ட ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வியை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை என்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது மிகச்சரியான முறையில் அந்த இளையோருக்கு சென்றடைகின்றதா, அல்லது இந்த கல்வி முறையில் ஏதாவது மாற்றங்கள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆமாம், அதாவது சமீப காலமாக நாம் பார்க்கின்றோம், இந்த கல்வி சிஸ்டமில் ஆன்லைன் சிஸ்டம் என்று வந்துவிட்டது. கொரோனாவுக்கு பிறகு அதிகரித்துவிட்டது. ஆனால் இது 100% வெதர் இட் வில் ரீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு கேள்வி இருக்கிறது. ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு அதில் அந்த மானிட்டரிங் சிஸ்டமும் இருந்தால் சிறந்தது. பேரண்டிங் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்க வேண்டும், ஆசிரியர்களுடைய மானிட்டரிங் சிஸ்டம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் மாணவர்களுக்கு மீண்டும் அதே நிலைமைதான் ஏற்படும். அவர்கள் தவறி விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இயற்கையாகவே அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் என்று கூறுவார்கள் உளவியல் ரீதியாக. ஆக அது படிக்க வேண்டும், அது யோசிக்க வேண்டும், லாங் டேர்ம் மெமரியில் அதை எடுத்து செல்ல வேண்டும், ஷார்ட் டேர்ம் மெமரி அதை எடுத்து செல்ல வேண்டும், அதை ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்யும்போது அந்த ஆர்கன்ஸ், அந்த ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், அந்த பிஹேவியர் சிஸ்டம் இருக்குது. இது மாணவர்களுக்கும் கற்றுக்கொள்பவர்களுக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக திகழ்கிறது. இன்றைய ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக வெறும் அந்த விஷுவலைசேஷன் தான் அதிகமாக இருக்கிறது. வெறும் காண்பது தான் உண்மை என்று அந்த நோக்கத்தில் செல்லும்பொழுது மற்ற நம்முடைய ஃபிங்கரிங், நம்முடைய ஹேண்ட் ரைட்டிங் ஆஸ்பெக்ட்லாம் சற்று குறைவாக வந்துவிட்டது. ஆனால் நான் கூறுவேன், ஆன்லைன் சிஸ்டம் இருக்கும் பொழுதும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் சிஸ்டம், ரைட்டிங் சிஸ்டம் கொண்டு வாருங்கள். அதுக்காக இலக்கியம் இருக்கிறது. அந்த காலத்தில் அந்த நூல்கள் எழுதுவதன் மூலமாக இன்றைக்கு நூல்கள் மூலமாக எங்களுக்கு பல கருத்துக்களை உங்களுக்கு வசதியாக இருக்கிறது. ஆக அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் சிஸ்டம் ஒழுங்காக இருப்பதற்கு மாணவர்கள் அந்த ப்ராக்டிஸ் சிஸ்டம், அந்த ஸ்பீக்கிங் சிஸ்டம் எல்லாம் கண்டிப்பாக இது அடிஷனலாக அவர்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தால் அவர்கள் சேர்ந்த என்றென்றும் அவர்கள் அந்த ஆக்டிவிஸ்டில் கண்டிப்பாக இருப்பதற்கு அது சான்றாக இருக்கும். அவர்கள் இப்பொழுது கிரகிக்கும் தன்மை பெற்றிருக்கின்றார்களா, அல்லது அது எந்தளவு தூரத்திற்கு மிகச்சரியாக அந்த கிரகிக்கும் தன்மையை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள்? இது அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு எந்தளவு தூரத்திற்கு நன்மையாக அமையும் இதே முறையில் சென்றார்கள் என்றால் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது மானிட்டரிங் இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாமே நமக்கு த்ரூ வெப்சைட் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை மாணவர்கள் இருக்கிறது. அதே நீங்கள் ஒரு அனுபவம் விட்ட ஒரு நபரிடம் சந்தியுங்கள், உங்களுக்கு கருத்துகளும் தெரியப்படும், உங்களுக்கு ஹியூமன் வேல்யூஸும் தெரியும். So when you interact with people, you get the subject knowledge also, you get the human values also. But when you interact with a machine, you get only what is the subject or what is the concept. You don't get the human values. ஆக மனிதராக இருக்கும் பொழுது மனித உறவுகளை நாங்கள் என்றென்றும் அதை நாங்கள் நிலைத்து அதை மதிக்க வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய முன்னோடிகள் செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்திருக்கின்றோம். ஆக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கூறுவது, யூ ஹாவ் தி மோர் ஹியூமன் வேல்யூஸ், ரெஸ்பெக்ட் தி ஹியூமன் வேல்யூஸ், யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் எ நியூ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வித் இன் யூ. நாங்கள் நிறைய பேசி கொண்டிருக்கின்றோம், ஆனால் இதே நேரத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கின்றது, நீங்கள் பெற்ற விருதுகள் பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்கின்றீர்கள்? கண்டிப்பாக. விருதுகள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஓகே, எங்களுக்கு எங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த அது ஒரு அங்கீகாரமாக இருக்கின்றது. இது ஒரு ஆஸ்பெக்ட். நான் இதன் மூலமாக இது மட்டும் நான் கருதவில்லை. நான் இந்த 2வது அந்த ஆஸ்பெக்ட் செல்வேன். ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எங்களுக்கு உருவாகிறது. நாங்கள் இதை மட்டும் இல்லாமல் இதனுடைய நெக்ஸ்ட் கட்டம், இதனுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று அது இன்டைரக்டாக எங்களுக்கு ஒரு கேள்வியாக அதை தருகிறது. ஸோ இதை நான் கண்டிப்பாக இதை யோசிப்பேன். ஒரு விருது வரும்பொழுது வாங்கும்பொழுது அது எங்களுக்கு அந்த சந்தோஷம் வரும்பொழுது நாங்கள் அடுத்த கட்டத்தை இந்த துறையில் நாங்கள் இல்லை பல துறையில் நாங்கள் எப்படி அதை வெற்றிக்கு எடுத்து செல்ல வேண்டும். 3வதும் ஒரு கதவு திறந்திருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. We have the responsibility that the society has given a recognition for our ability. அந்த எபிலிட்டி நாங்கள்
இன் ரிட்டர்ன் டு த சொசைட்டி மிக அதிகமாக இன் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும். ஆக சில மக்கள் அந்த ஒன்றுடன் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், சில 2 வருகிறார்கள், சிலவற்றை 3 தொடர்ச்சியாக பயணிக்கிறார்கள். ஆக இந்த 3ம் நாம் பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு தரத்தில் சந்தோஷம் தருகிறது, ஒரு தரத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி குறிக்கிறது, இன்னொரு தரத்தில் சமுதாயம் எங்களை கௌரவிக்கிறது, சமுதாயம் எங்களுடைய அந்த நிலையை புரிந்து கொள்கிறது, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கிறது. இது அவார்ட்ஸின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு லெசன்ஸாக இருக்கிறது. காகிதத்தாள்களின் திடல் ஒன்று இருக்கின்றது. அதற்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் திரு டாக்டர் முகமது வசீம் பாரி அவர்கள் எந்தெந்த பட்டப்படிப்புகளை முடித்திருக்கின்றார்கள், அதை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பட்டப்படிப்புகளும் முடித்தவராக திரு டாக்டர் வசீம் பாரி அவர்கள் இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அவருக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் அது தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், அல்லது உளவியல் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், அல்லது கல்வி சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள் தொடர்பான எந்த விடயங்களிலும் நிகழ்வுகளிலும் பங்கு பற்றி அதன் மூலமாகவும் தன்னை வளப்படுத்தி கொண்டவராக இருக்கின்றார். ஒரு கல்வியாளருக்கு மிகவும் தேவையான விடயமாக இதுதான் காணப்படுகின்றது. அப்பேற்பட்ட திரு முகமது வசீம் பாரி அவர்களுடன் நாங்கள் இத்தனை நேரமும் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள் ஐயா. தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கும் ஆதவன் தொலைக்காட்சி குரூப் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு பொறுமையோடு ஒரு சிறப்பு நேர்காணலை செய்தீர்கள். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒரு முறை இந்த தொலைக்காட்சியில் நேயர்களுடன் பங்களித்து என்னுடைய கருத்துக்களை மீண்டும் நான் பதிவு செய்கின்றேன். வாய்த்தளவுக்கு நன்றி. தேங்க்யூ.